ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரினா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னக்கா, முஸ்லீம் மாந்திரிகம் பாகம் 2 அந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாகம் 2ல் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு, பொருளடக்கம் என்னென்ன பாடம் இருக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். முதல் பாடம் வந்து கண் திருஷ்டி நீங்க, சரிங்களா? கண் திருஷ்டி நீங்க, இது முதல் பாடம். 2 வந்து கண் நேரு நீங்க, அது 2வது பாடம். கண் திருஷ்டி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு 3வது பாடம். கண் திருஷ்டி போக 4வது பாடம். கண் திருஷ்டி திருச்சி போக 5வது பாடம். கண் திருஷ்டி சுத்தமாக நம்மளை வந்து அணுகாமல் இருக்கிறதுக்கு 6வது பாடம். கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கழிக்கிறது, எப்படி திருஷ்டி கழிக்கிறது 7வது பாடம். திருஷ்டி நம்மளை விட்டு எப்போதுமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு அது 8வது பாடம். திருஷ்டி நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு தான் அந்த 8வது பாடம். அடுத்து என்னன்னாக்கா, காரியம் ஜெயிக்க 9வது பாடம். ராஜவசியம் 10வது பாடம். சத்ருவசியம் எதிரி வசியம் 11வது பாடம். சர்வவசியம் 12வது பாடம். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க 13வது பாடம். அது ராஜகாரியம், இந்த மாதிரிலாம் அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் முடிய 13வது பாடம். அதுக்கப்புறம் எதிரியை வெல்றதுக்கு 14வது பாடம். காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு 15வது பாடம். ஆபத்து நீங்க 16வது பாடம். கெடுதல் நீங்க 17வது பாடம். தீங்கு நேராமல் இருக்க 18வது பாடம். தொல்லை நீங்க 19வது பாடம். சந்தோஷம் கிடைக்க 20வது பாடம். அதுக்கப்புறம் எதிரியை ஜெயிக்க 21வது பாடம். எதிரியை தோக்கடிக்க 22வது பாடம். வழக்கு கோர்ட்டு கேஸுகளில் 23வது பாடம். கோர்ட்டு கேஸில் நம்ம அணுகாமல் இருக்கிறதுக்கு 22வது பாடம். அதே போல் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வர விடுதலை, அந்த கேஸில் நிரபராதை நிரூபிக்க 23வது பாடம். இது 24வது பாடம். அதிக மீன் கிடைக்கிறதுக்கு 24வது பாடம். அடுத்து வந்து விவசாயத்தில் நோய், இந்த மாதிரி விவசாய செடியெல்லாம் தாக்காமல் நோய் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 26வது பாடம். அடுத்து 27 என்னன்னாக்கா, பூச்சிகள்லேருந்து நம்மளை விவசாயம் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்க 27வது பாடம். பூச்சிகள்லேருந்து பாதுகாக்க 28வது பாடம் என்னன்னாக்கா, மீன் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு 28வது பாடம். மீன் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்க 28வது பாடம். 29 மீன் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, பெரிய மீனாக சின்ன மீனாக இருக்கிறது தெரிஞ்சதுக்கு 29வது பாடம். 29வது பாடம் மீன் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்கிறது தெரிஞ்சுக்க 29வது பாடம். 30வது பாடம் வந்து திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 30வது பாடம். திருடனை கண்டுபிடிக்க 31வது பாடம். அடுத்து காணாமல் போனவரை வரவழைக்க 32வது பாடம். விரும்பியவரை நேரில் வரவழைக்க 33வது பாடம். காணாமல் போனவங்க எந்த திசையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க 34வது பாடம். காணாமல் போனவங்க எந்த திசையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க 34வது பாடம். அதுக்கு பிறகு உடல் சம்பந்தமான வழி நீங்க 36வது பாடம். உடல் சம்பந்தமான வழி நீங்க 36வது பாடம். அதுக்கப்புறம் 37வது பாடம் வந்து காய்ச்சல் நீங்கிறதுக்கு 37 காய்ச்சல் நீங்க. முப்பத்தி 38வது பாடம் நோய் நீங்க. 38வது பாடம் நோய் நீங்க. நோய் நீங்க உடல் பாதுகாப்பு தான் 38வது பாடம். 39 என்னன்னாக்கா, அம்மை வைசூரி இந்த மாதிரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு 38வது பாடம். மஞ்சகாமலை நீங்கிறதுக்கு 39வது பாடம். அம்மை போக 40வது பாடம். உஷ்ண நோய், இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தமான நோய் வர 41வது பாடம். மஞ்சகாமலை காமாலை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர 42வது பாடம். சகல வியாதி நீங்கள் 43வது பாடம். நோய் எல்லா நோயும் குணமாக 44வது பாடம். வியாதி சீக்கிரம் நம்மள்கிட்ட இருந்து நெருங்கி வராமல் இருக்கிறதுக்கு
35வது படம், 45வது படம். நோய் நம்மளை விட்டு போகிறதுக்கு 46வது படம். பொம்பளைங்களுக்கு வியாதி தீர 47வது படம். ஆண்கிட்ட இருக்கிற வியாதி நீங்க 48வது படம். நோய் நீங்கி சுகமாக 49வது படம். சகல நோயும் தீர 50வது படம். நோயாளிக்கு இந்த எந்திரத்தை கட்டினா நோய் கிட்ட நெருங்காது, அது 50வது படம். வியாதியிலேருந்து நம்மளை எல்லாரையும் முன்கூட்டியே பார்த்துக்க 51வது படம். மனநோய் தீர 52வது படம். மனம் அமைதியாக 53வது படம். நோய் தெரிக்கிறதுக்கு 54வது படம். பித்தம் தெளிய 55வது படம். தலைவலி தீர 56வது படம். குளிர் ஜுரம் நீங்க 57வது படம். உடல் நடுக்கம் தீர 58வது படம். ஜுரம் தீர 59வது படம். பல்வலி தீர 60வது படம். வாய் வீக்கம் தீர 61வது படம். திக்குவாய் குணமடைய 62வது படம். நெஞ்சுவலி நீங்க 63வது படம். காசு நோய் தீர 64வது படம். சளி போக 65வது படம். வயிற்றுவலி தீர 66வது படம். வயிறு வீக்கம் குறைய 67வது படம். அல்சர் குணமடைய 68வது படம். வாந்தி நீங்க 69வது படம். குழந்தை கக்குவம் சரியாகிறதுக்கு 69வது படம். கண் நோய் தீர 70வது படம். பால் சுரக்க 71வது படம். குழந்தை நோய் தீரத்துக்கு 72வது படம். பெரியம்மா நீங்க 73வது படம். கலரா குணமடைய 74வது படம். சகல நோய் விலக 75வது படம். சகலமும் ஜெயிக்க 76வது படம். திருடன் அவர்கிட்ட 27வது படம். மிருகம் குணம் கொண்டவனா மாற்றத்துக்கு 78வது படம். துன்பம் நீங்க 79வது படம். தடங்கள் நீங்க 80வது படம். அடிமையாக்க 81வது படம். ஒருத்தர் நமக்கு அடிமையாக வச்சுக்கன்னா 81வது படம். இந்த 81 பாடங்களும் நமக்கு 2வது பாகத்தில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே அந்த பாய்தா மட்டும் அரபில் இருக்கும், அதாவது அரபிக்கில் இருக்கும், உருதில். அதில் இருக்க அந்த பாய்தா, அந்த தூவா மட்டும் தமிழில் இருக்கும். அது என்னன்னாக்கா, அந்த ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி பாய்தாங்கிறது அந்த நம்ம இந்துக்கள் முறைப்படி மந்திரம், அவங்க முஸ்லீம் முறைப்படி தூவா பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து முறைப்படி அது எந்திரன்னு சொல்லும்போது அவங்க நக்ஷை ஆயுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா, அந்த நக்ஷை மட்டும் அரபிக்கு உருதில் இருக்கும். அந்த பாடல்கள், அந்த மந்திரங்கள் மட்டும், அதாவது பாய்தா, அது மட்டும் தமிழில் இருக்கும். வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் முழுக்க முழுக்க கைப்பட எழுதின புத்தகம். ஏன்னா இது பிரிண்ட் போட்டது கிடையாது. இந்த புத்தகங்கள்லாம் என்னன்னாக்கா, நாங்கள் ஒரு விஷயங்கள் செஞ்சு பார்த்து சக்ஸஸான விஷயத்த மட்டும்தான் கைப்பட எழுதி புத்தகமாக வெளியிட்ருக்கோம். அதனால் நம்பி தைரியமாக வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அந்த பக்கம் வேலூர், ஆம்பூர், இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிற ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் போட்ட பதிவுகளை பார்த்து தர்காவில் உட்காந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. ஒரு விஷயங்களும் ஒருத்தருக்கு நடந்துருக்குன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. நல்ல விஷயம், சந்தோஷம்தான். அடுத்தடுத்து நம்மளுடைய பதிவுகள், புத்தகங்கள்லாம் வெளில வருது, அதையும் வாங்கி பயன்பெறணும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். புத்தகம் வேணுங்கிறவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் வாங்க. புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும்.